பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம தொடர்ந்து குர்ஆனை எப்படி தவறில்லாம ஓதுறது அப்படிங்கிறத பத்தி பயிற்சி எடுத்துட்டு வரோம். நம்ம இன்னைக்கு லீனுடைய எழுத்துக்களை பார்க்க போறோம். அதாவது வாவ் யா, இது ரெண்டும் தான் லீனுடைய எழுத்துக்கள். சரிங்களா? சுக்குன் பெற்ற வாவிற்கு முந்தின எழுத்துக்கு ஜபர் இருந்தா என்ன சொல்றாங்க? வாவுக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னாடி எழுத்து ஜபர் இருந்தாலும், சுக்குன் பெற்ற யாவிற்கு முந்தின எழுத்துக்கு ஜபர் இருந்தாலும், சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி ஜபர் இருந்தாலும் அதை என்ன செய்யணுமா? மிருதுவான சப்தத்துடன் நீட்டாம உடனடியா சீக்கிரமா ஓதணும், நீட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓதி பார்ப்போமா? அவு பவ் தவ் ஹவ் ஜவ் ஹவ் ஹவ் தவ் ரவ் வவ் ஜவ் சவ் ஷவ் ஷவ் வவ் தவ் வவ் ஹவ் கவ் ஃபவ் கவ் கவ் லவ் மவ் நவ் வவ் ஹவ் அவ் யவ். சரிங்களா? இப்போ நம்ம இதை சேர்த்து பார்ப்போம். அவுபி ஹவுல ஷவ்மு சௌஃப கௌசர ஷரௌஹு யா கௌமி மௌஊதத்து. இப்போ சுக்குன் வச்ச யாக்கு முன்னாடி ஜபர் இருக்கா, அதையும் சீக்கிரமா ஓதணும். பாருங்க. ஐ பை தை சை ஜை ஹை ஹை தை வை வை தை சை ஷை ஷை லொய் தொய் வை ஹாய் வை ஃபை கை கை லை மை நை வை ஹை ஐ யை. இப்போ இதை நம்ம சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா? ஐ ந. சரிங்களா? இங்க படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் இங்க படிச்சிருக்கோம்ல. ஐ ந சை ஹூ அபவைஹி யாலை தனி அவு ஹைத ஐனைனி லா வைப வையி பைன யதைஹி யுனாதௌன ஹைஹாத அவு ஜஸ சுலைமானு பதஆலைன. சரிங்களா? இப்போ இந்த பாடங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து வரக்கூடிய பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்னன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம இந்த 5 பாடத்தையும் சேர்த்து 6வது பாடமா கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 பாடம் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.